பேட்டரியில ஓடக்கூடிய சைக்கிளை மிதிச்சு ஓட்டின ஒரே ஆளு நம்ம அப்பா தான். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, வாடகை தரவில்லை. ராமசாமி என்ன ராமசாமி எப்படி இருக்க, ஆளைய காணோம் அப்படின்னு. ஒரு சாலை விரிவாக்கத்தில் தன் வீட்டை இழந்த ஒரு பெண்மணி குறித்து கவிப்பேரசு ஐயா வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார். அது ஏகனாபுரம் மக்களுக்கு சரியாக பொருந்தும். ஏழை துரசாமி எங்கடா உங்கப்பன், கல்லுக்கடை போயிருப்பான் கையோட கூட்டியாடா, வீட்டை இடிக்கிறாக, வெறப்பா நிக்கிறாக, ஓட்ட பிரிக்கிறாக, ஓடி போய் கூட்டியாடா. சாமிகளா சாமிகளா, சர்க்காரு சாமிகளா, சிறந்தி வளையெடுக்க சீட்டெழுதி வந்தீங்களா, சித்தரம்ப நசுக்கத்தான் ஜீப்பிலேறி வந்தீங்களா, வெள்ளாட்டம் காம்பு மேல விசம்படிய கணாக்கண்ட, ஓடையில ரத்தமெல்லாம் உருண்டோட கணாக்கண்ட, காத்து கருப்பாச்சே கண்டகனா படிச்சிடுச்சு, எள்ளு செடி மேல இடி வந்து விழுந்துடுச்சு, முன்னெடுக்க போன மூத்தவன காங்கலையே, ஏழாவது படிக்க போல இளையவனும் காங்கலையே, ஒத்தையில நானிருந்து உலக்கரிசி போடையில, ஒத்தையில நானிருந்து உலக்கரிசி போடையில, வாய்க்கரிசி கொண்டு வந்து வாசப்பக்கம் நிற்கிறாங்க. எட்டி மிதிச்சாலே இத்து போகும் சுவருக்கு கடப்பாறை எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே. நான் பட்ட வாடு நாய்படுமா பேய்படுமா, கடைஞ்ச தைவிடுமா காஞ்சிபுரம் தறிவிடுமா, முஞ்சுவரு கெட்டத்தான் மூக்குத்தி அடகு வச்சேன், பித்தளை குடத்தை வச்சு பிஞ்சுவரு கெச்சு வச்சேன், கதவு மரம் வாங்க காசு இல்ல ராசாவே, கோணி சாக்க தச்சு கோட்டைக்கு மாட்டி வச்சேன், கூட்ட கலைச்சாக்கா குருவிக்கு வேறு மரம், வீட்டை இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம், ஐயா துறமாரே அஞ்சு விரல் மோதிரமே பாதகத்து சொத்து வத்து பாரமையா கண்டு என்று. தண்ணி பிடிக்க தகரக்கூடம் ஒண்ணு இருக்கு, 10 வச்சு 10 வச்ச பாத்திரங்கள் 2 இருக்கு, என் புருஷ திங்க மட்டும் எவர் சில்வர் தட்டு இருக்கு. போங்கய்யா போயிருங்க, புண்ணியமா போகட்டும், எங்க வீட்டு நாய்குட்டி இன்னைக்கும் தூங்கட்டும், அழுவாலும் ஏழ சொல் அம்பலத்தில் ஏறாது, அருகம்புல் புத்தி சொல்லி அருவாமனை கேட்காது. இடிங்கய்யா இடிச்சிருங்க, கூடைய பிரிச்சிருங்க, கொடியெல்லாம் அறுத்துறீங்க, கண்ணாடி கடைக்குள்ள காட்டான புகுந்தது போல் முன்னாடி பின்னாடி மொத்தமா நொறுக்கிறீங்க. கடைசியா ஒண்ணு மட்டும் கால் பிடிச்சு கேட்கிறையா, சிகரெட் பிடிப்பவரே செல்வெடுத்து கேளுமையா, கொள்ளையில எம்மக கொள்ளையில எம்மக மல்லிகைப்பூ நட்டிருக்கா, நீர் குடிச்சு வளர்ந்த கோடி வேர் பிடிச்சு நின்று இருக்கு, பொத்தி வளர்த்த கோடி பூப்புக்கு முன்னால கத்தி வீசாதீங்க, கடப்பாறை எரியாதீங்க, ஆசையா வளர்த்த கோடி அசங்காம நிக்கட்டும், அவ வச்ச மல்லிதா எவளுக்கோ பூக்கட்டும், அவ வச்ச மல்லிதா எவளுக்கோ பூக்கட்டும், எங்கள் ஏகனாபுரத்து மல்லி எல்லோருக்கும் பூக்கட்டும். 2019 இந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் வரும்போது இடத்தினுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? ஒரு ஸ்கொயர் ஃபீட், அங்க ஸ்கொயர் ஃபீட் கிடையாது, சென்ட் தான். ஆனா ஒரு அடி நிலத்தினுடைய மதிப்பு 80 இருந்து 150 ரூபா. அண்ணா சுப்பிரமணியன் இல்லையானே, 80 இருந்து 150 ரூபா. இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா மதிப்பு? 3000 இருந்து 4000 ரூபா. ஏர்போர்ட் வரல, வரப்போதுன்னு சொல்லி ரியல் எஸ்டேட் அதிபர்கள் அத்தனை பேரும் கோட்டை கட்டி கொடி கட்டி வாழ்வதற்காக எங்களுடைய ஆத்தாலும் அப்பனையும் மாமனும் மச்சானும் அண்ணனும் தம்பியும் சாவணுமாடா, சாவணுமா? இதுல தமிழ்நாட்டில் சில பேர் நாங்க இந்த சமூகத்துக்கு கட்சி நடத்துறோம், நாங்க இந்த சமூகத்துக்கு கட்சி நடத்துறோம். தமிழ்நாட்டுடைய 2 பெருங்குடிகள், ஒன்று படையாச்சி, இன்னொன்று பறையர். இந்த 2 பெருங்குடிகளும் தான் இந்த 13 கிராமங்கள்ல நிறைந்திருக்கிறது. இந்த 2 சமூக மக்களுக்காக கட்சி நடத்துறோம் சொல்ற ஒருத்தர் கூட வந்து உண்மையா நிக்கல. ஆனால் தமிழ் சமூகத்துக்காக நிற்கிறோம் என்று சொல்கிறார் அண்ணன் சீமான். நீ தொட்டு பாரா ஏகனாபுரத்தை நிற்கிறார். அவன் ஏர்போர்ட் இல்லைங்க, ஒரு பேனா சிலையே வைக்க வக்கில்லாதவன் ஏர்போர்ட்டை கட்டிடுவானா? 8 நிமிட பேச்சு உலகத்துல பெஸ்ட் ஸ்பீச் சொல்லி மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உலகத்துல ஆக சிறந்த பேச்சு வந்து அந்த 3 நிமிட பேச்சு, எங்க அண்ணனோட 3 நிமிட பேச்சு. ஆமா, ஆபிரகாம் லிங்கனுடைய பேச்சு. அதுக்கப்புறம் உலகத்துல ஆக சிறந்த ஷார்ட்டஸ்ட் ஸ்பீச் சொல்லுவாங்க, ஸ்வீட்டஸ்ட் ஸ்பீச். அது வந்து பேனாசிலம் அமைப்புக்கு எதிராக கருத்து கணிப்பு கூட்டத்தில் அண்ணன் சீமான் பேசிய 3 நிமிட பேச்சு. 3 நிமிடம் டவுசர் நனைஞ்சிருச்சு. அன்னைக்கு காயப்பட டவுசர் தான், அப்புறம் போடவே இல்லை. ஜெர்மன் போயிருக்கு பேண்ட் போட்டுக்கிட்டு. ஏற்கனவே டெவலப் பண்ணிட்டாராமா. ஆகடா ஏற்கனவே அபிரகத்துக்கு போயிருக்கா, ஆக சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தாலாக நான் 7,000 கோடிகளை 7 நிறுவனங்களை கொண்டு வந்த. அமெரிக்க தேசத்திற்கு சென்றிருந்தாங்க கடந்த ஆண்டு 3000 கோடிக்கு 3 நிறுவனங்களை கொண்டு வந்திருந்த. இப்போ ஜெர்மனிக்கு போயிட்டு வந்து என்ன ஜெர்மனை சுற்றி பார்க்கணும் தானே சொல்லிட்டு போங்கப்பா. நாங்கள் என்ன கேட்கவா போகிறோம்? ஜெர்மனுக்கு போய் போஸ்ட் கொடுங்க, சந்தோஷமா இருங்க. உலகத்திலேயே பேட்டரியில ஓடக்கூடிய சைக்கிளை மிதிச்சு ஓட்டின ஒரே ஆளு நம்ம அப்பா தான்.
எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, வாடகை தரவில்லை. ராமசாமி என்ன ராமசாமி எப்படி இருக்கு, ஆளைய காணோம் அப்படின்னு சொல்ற. ஏப்பா அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு அண்ணன் அப்பா இல்ல, ரொம்ப தப்பா. இப்ப லண்டன்ல போய் பெரியார் சிலை, பெரியாருடைய ஸ்டாச்சு, பெரியாருடைய போட்டோ திறக்கிறாங்களா. உள்ளூர்ல ஓணம் பிடிக்க முடியாதவன் உலக நாட்டில் போயிட்டு டைனோசர் பிடிச்சானா. அந்த கதையா இருக்கு உங்களுக்கு கதை. அந்த காலுடைய வாடகை 30,000 ரூபாய். 30,000 ரூபாய் கொடுத்தா ஜிபி முத்துக்கு தர சிலையை கூட திறக்கலாம். இந்த கூமாப்பட்டி ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்ற அந்த தம்பி தங்கப்பாண்டிக்கு போட்டோ கூட திறக்கலாம். 30,000 ரூபாய் வாடகை. ஒரு மாணவர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 8,000 ரூபாய். 100 பேருக்கு கொண்டு போனோம்னா 8 லட்சம் ரூபாய். மொத்தமாக 8,30,000 கட்டணும்னா உள்ளூர்ல நம்ம கல்யாண மண்டபத்தை வாடகை பிடிக்கிற மாதிரி ஆக்ஸ்போர்ட்ல அந்த அறைய வாடகை கொடுக்கலாம். அங்க போய் லண்டன் சென்ற பெரியார், உலகம் முழுமைக்கும் சென்ற பெரியார், என்ன இவ்வளவு கேவலமா ஒரு விளம்பரம் தேவையா? உள்ளூர்ல மக்கள் போராடி கொண்டிருக்கிறான், அவனை சந்திக்க வக்கில்ல. மேல்மா விவசாயிகள் போராடுறாங்க, அவங்களை சந்திக்க வக்கில்ல. அவர்களை கூப்பிட்டு என்ன பிரச்சனை, இவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த ஏகனாபுரம், பரந்தூர், நெல்வாய் கிராமத்தை சேர்ந்த மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் திமுக அமைச்சர், எத்தனை பேர் இருக்கீங்க, எத்தனை அமைச்சர், ஒருத்தர் வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் போராடுறீங்க, உங்க பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணணும் அப்படின்னு கேட்கறது இல்லை. இதுல ஒரு கும்பல் என்ன பண்ணுது, நாங்க விமான நிலையம் வேண்டாம்னு சொல்லல, ஆனா இங்க வேண்டாம்னு சொல்றோம். நாங்க வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது, நாங்க டெவலப்மெண்ட்டுக்கு எதிரானவர்கள் கிடையாது, ஆனா இங்க வேண்டாம். சரி இங்க வேண்டாம், 5700 ஏக்கர்ல ஏரியும் அழிக்காம, குளத்தையும் அழிக்காம, கம்மாயும் அழிக்காம, வீட்டையும் இடிக்காம, கோயிலையும் இடிக்காம, பள்ளிக்கூடத்தையும் இடிக்காம 5700 ஏக்கர்ல பனையூர்ல இடம் இருக்கா? தெரியாம கேட்கிறேன், எங்க இருக்கு? உசுரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு படத்துல பேசுறது. இங்க இந்த கிராமத்துல வேண்டாம்னு சொல்றோம், வேற எந்த கிராமத்துல வச்சுக்கலாமா? அவ இந்த கிராமத்துக்கு எதுக்கு வந்தீங்க? ஓட்டுக்கு வந்தேன். அந்த கிராமத்துல வச்சா வருவீங்களா? வரமாட்டேன். தெரியாது, சிட்ல இல்ல. சிட்ல என்ன இருக்கோ அதை நாங்க பேசுவோம். ஒரு துண்டுச்சீட்டு கிட்ட மாட்டிக்கிட்டே தமிழ்நாடு தத்தளிக்குது. இப்போ ஒரு A4 சீட் வந்துருக்கு, துண்டுச்சீட்டுக்கே தடுமாறியாச்சு. அதுக்கே துண்டுச்சீட்டுக்கே நமக்கு அவ்வளவு சிரமம். மீனவர்கள் போராட்டம், மாணவர் போராட்டம், ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம், இந்த பக்கம் பரந்தூர் போராட்டம், மேல்மா போராட்டம், மேல்பாதி போராட்டம், வேங்கவயல் போராட்டம், குலசேகரப்பட்டினம் போராட்டம், துண்டு சீட்டுக்கு. இப்ப A4 சீட்டு வந்து துண்டு சீட்டாவது கொள்கையே பேசுவோம், ஏதாவது பிரச்சனை தான் துண்டு சீட்டை பார்க்கும். இந்த A4 சீட்டு கொள்கையே கிடையாது, அது A4 பார்க்கும். ஆக நாங்க என்ன பண்ண போறோம்னா, என்ன பண்ண போறீங்க? ஆக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஆக அந்த வகை என்ன, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாற்றுத்திறனாளிக்கு நல்லது பண்ண போறோம். அப்போ அவங்களுக்கு மட்டும் தான் நல்லது பண்ணுவியா, மற்றவங்களுக்கு பண்ண மாட்டேன்? பதில் இல்லை. இதையும் ஒரு கூட்டம் ஆதரிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு திரும்பிட்டு இருக்கு. அப்போ ஒரு மாற்று, எந்த மாற்று? ஒரு நோக்கம், ஏர்போர்ட் வேணும், எதற்காக வேண்டும் என்ற கேள்வியை இந்த நிலத்தில் எழுப்ப ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். சென்னை வானூர்தி நிலையம் என்ன பிரச்சனை? 1100 ஏக்கர் இருக்கு, பக்கத்துல 900 ஏக்கர்ல ஆர்மியுடைய இடம் இருக்கு, 900 ஏக்கர். அந்த இடத்தை சேர்த்தா 2000 ஏக்கர் வருது. அந்த 900 ஏக்கர்ல ஆர்மி, இந்திய ராணுவம் பயிற்சி எடுக்கிற இடத்தை நீ கொண்டு போய் கிளாம்பாக்கம் பக்கத்துல வை. விழுப்புரத்துல பயிற்சி எடுத்தா பிரச்சனை ஆயிருமா? இல்ல திருச்சியில பயிற்சி எடுத்த பிரச்சனை ஆயிருமா? இல்ல மதுரையில பயிற்சி எடுத்தா அந்த பயிற்சி அங்க எடுக்கலாம். ஏர்போர்ட்டை விரிவாக்கம் பண்ணணும்னா ஏற்கனவே இருக்க சென்னை வானூர்தியை டெவலப் பண்ணு, தூத்துக்குடியை டெவலப் பண்ணு, திருச்சியை டெவலப் பண்ணு, மதுரையை டெவலப் பண்ணு, கோயம்புத்தூரை டெவலப் பண்ணு, தஞ்சாவூரை டெவலப் பண்ணு, சேலத்தை டெவலப் பண்ணு, புதிய 20 வானூர்தி அமைச்சிரு. சென்னைக்கு வரக்கூடிய வானூர்தி நிலையத்தில் 80 விழுக்காடு பேரு மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தஞ்சாவூர் மக்கள் தான் வர்றான்றான். அதை டெவலப் பண்ண முடிஞ்சு போச்சே. ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி பண்றோம், லெக்குக்கு மட்டும் போட முடியுமா? பைசெப்ஸுக்கும் போடணும், ட்ரைசெப்ஸுக்கும் போடணும், ஷோல்டருக்கும் போடணும், பேக்குக்கும் போடணும், அதுக்கப்புறம் அப்டாமனுக்கும் போடணும், எல்லாத்துக்கும் போடணும். வெறுமனே நான் பைசெப்ஸ் மட்டும் போட்டா இது மட்டும் வீங்கிருக்கு, மற்றதான் ஜூம்பி இருக்கும். இங்க சென்னை மட்டும் வீங்கிருக்கு, மற்றது போல ஜூம்பி இருக்கு. எல்லாம் உடற்பயிற்சி மொத்தமா செய்யலாம். 7 நாள் இருக்கடா எருமை மாடு, எல்லா பக்கமும் செஞ்சு விடுன்னு நாங்க சொல்றோம். அதுதான் வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை தான் நாங்கள் கேட்கிறோம். அதைத்தான் சீமான் சொல்லுகிறாரு. அது மாறும். நீங்க 1100 நாட்கள் போராடி சோர்வடையாதீங்க. சுப்பிரமணியன் சொன்னாங்க, நாங்கள் போராடி சோர்வடைஞ்சோம்னு சொன்னாங்க. சோர்வடையாதீங்க.
நீங்கள் சோர்வடைஞ்சாலும் உங்களுடைய அண்ணனாக எங்களுடைய அண்ணனாக இந்த காஞ்சிபுரத்தில் நின்று கொண்டு நாங்கள் சொல்லுகிறோம், அண்ணன் சீமான் அவன் தம்பிகளும் உயிரோடு இருக்கிற வரை இந்த நிலத்தில் வானூர் நிலையம் வராது.